டெய்லி காலையில் 11 மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸ் போட்டுருவேன். இன்றைக்கி கொஞ்சம் டிலேவாக தான் போட்டிருக்கேன். வீட்டில் ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங் ஒர்க்லாம் நடந்துட்டுருக்கு. எப்பொழுதுமே ரூமில் உட்காந்து தான் பார்த்தீங்கன்னா எடிட்லாம் பண்ணி முடிச்சுட்டு வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ரூமில் வந்து வாஷிங் மிஷின் 2 மணி நேரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அது ஓடி முடிச்சதுக்கப்புறமா தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து லேட்டாக வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி போடுறேன். புதன்கிழமை தான் நான்வெஜ் எடுத்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை பெருசாக எதுவும் எடுக்கல. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ரசம் தான் வச்சுருந்தேன். ரசம் வச்சு வீட்டில் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் மிளகு ரசம் வச்சுட்டு அதுக்கு சைடிஷாக கொள்ளு பருப்பு துவையல் தான் அரைச்சிருந்தேன். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொள்ளு எடுத்து இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து வேற ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. அதே கடாயிலே கொஞ்சமாக சீரகம், மிளகு, வரமல்லி, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் புளி சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பெருங்காயத்தூள் இல்லைனா பெருங்காய கட்டி சேர்த்துக்கலாம். பெருங்காய கட்டி சேர்க்குறீங்கன்னா அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பூண்டு பல்லு, 4 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து அது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிங்க அப்படின்னா துவையல் ரெடி ஆயிடும். நாளைக்கு கோயிலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல பூ வாங்கியிருந்தேன், அதையும் கட்டி வச்சுட்டேன்.